குதிக்க ட்ரை பண்ணதுக்கு வெளியே வர முடியல, ரொம்ப ஆழமான கிணறு. உடனே ஒரு கிழட்டு தவளை வந்து எட்டி பார்த்து கிணற, ஆடாடாடா இதுல விழுந்துட்டீங்களா, முடிஞ்சிச்சு. இதுல இது விழுந்தவங்க இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது, அங்கே சாப்பிட்டு அங்கே கதையை முடிச்சுங்க அப்படி சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே அந்த ரெண்டு தவளையில ஒரு தவளை என்ன பண்ணிச்சான், குதிக்கிறத நிப்பாட்டிடுச்சு, முயற்சி பண்றத நிப்பாட்டிடுச்சு. இன்னொரு தவளை என்ன பண்ணிச்சான், அது சொல்றதை கேட்காம குதிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், குதிச்சுக்கிதான் குதிக்குதான் குதிக்குதான் குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். குதிச்சு 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 டபான்னு குதிச்சு வெளியே வந்துச்சாங்க. உடனே அந்த கேட்டு தவளைக்கு ஆத்திரம் போய் கேட்டுச்சான், என்னடா இது வரைக்கும் யாரும் இதுல இருந்து குதிச்சு வெளியே வந்தது கிடையாது, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டோன்னே போ அப்படின்னு சவுண்ட் குடிச்சான். அப்புறம் தான் அது செவிட்டு தவளைன்னு. உன்னால முடியாதுன்னு சொன்னது கேட்டதுன்னா அவர் ஒருத்தர் நிப்பாட்டிட்டாரு. ஒருத்தருக்கு காது விளங்க என்னமோ வாயாசின்னு சொல்லிட்டு அவர் அடுக்க முயற்சி பண்ணிட்டே வெளியேட்டாரு. யாரும் உன்னால முடியாது, நீ போய் டைமண்ட் போறியா, உன் மகரை போய் கண்ணாடியில பாரு, நீ என்னத்தை படிப்பு வச்சிருக்க, நீ என்னத்தை வச்சிருக்க அப்படின்னா அவங்களை பார்த்து போன்ட்டு போய்கிட்டே இருங்க. நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி உங்களால 70-80 வயசுல நீங்க வந்து உங்களால வந்து கஷ்டப்பட்டு உழைக்க முடியும்னா இப்ப நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, ரிலாக்ஸா உட்காந்துருங்க. ஏன்னா அந்த வயசுல நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, நீங்க ஓடி ஆடி சம்பாதிக்கலாம். அப்படி இல்ல இப்ப நீங்க உட்காராதீங்க, எந்திரிச்சு ஓடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ணுங்க. நாங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தோம், நாங்க ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வியாபாரத்தை வந்து நல்லா இருக்க பிடிச்சு தொடர்ச்சியா செஞ்சோம். எங்க வியாபாரம் வளர ஆரம்பிச்சு. எங்க வியாபாரம் வளர ஆரம்பிச்சு இந்த ரிவார்ட்ஸ் எங்க வந்து ரிவார்ட்ஸ்லாம் வந்து ரிமார்க்கபிள், ஆக்சுவலி சொல்ல முடியாது. 12 மாசத்துல 21% நிலை அடைஞ்சோம். 12 months 21%. 12 வருஷமா நான் வேலை செய்யறேன், என் சம்பளம் 550 வெள்ளி மலேசியா காசு. 12 மாசத்துல 21% சம்பளத்தோட 6 மடங்கு வருமானம் இதுல எடுத்துட்டாங்க. and 2 மாசம் கழிச்சு I became DD and Ruby in the same time. என்னோட இன்கம் பொட்டன்ஷியலை பார்த்தேன், என்னோட ஃபியூச்சரை பார்த்தேன், என்னோட பிசினஸ் பார்த்தேன். இதை விட வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்ச பாஸ் கிட்ட போய் ஒரு பெரிய லவ் லெட்டர் கொடுத்தேன். பாஸ், ஐ லவ் யூ வெரி மச், சாரி ஐ கோட் டு லீவ் யூ அப்படின்ற ஒரு ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அன்னைக்கே எனக்கு ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட் டே, தட் இஸ் ஆகஸ்ட் 31st, மலேசியா சுதந்திர நாள். அன்றைக்கு தான் எனக்கும் சுதந்திர நாள். 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்து எனக்கும் வந்து இண்டிபெண்டன்ட், வேலையை விட்டு ஃபுல் டைமா பிசினஸ்க்கு வந்த பாருங்க. ஓகே, அதுல இருந்து இன்னொரு ஒரு 11 வருஷம் ஆக மொத்தம் 12 வருஷத்துல we became diamond direct distributors. 12 வருஷமா 550 சம்பளம், 12 வருஷம் டைமண்ட் லைஃப் ஸ்டைல பாத்தீங்களாங்க. ஓகே, அண்ட் இப்ப நான் annual லீவ் எடுக்கணும் அவசியம் இல்ல, மெடிக்கல் லீவ் எடுக்கணும் அவசியம் இல்ல, நான் எங்க போறேன் எங்க வரேன் கார்டு பஞ்ச் பண்ண அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஒரு கோரியா லீடர்ஷிப் செமினார் போயிருந்தோம். கோரியா முடிஞ்ச பிறகு நாங்க வந்து எங்க போறது தெரியல, டைம் நிறைய இருந்துச்சு. அப்ப என்ன கேட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க போறீங்கன்னு. I don't know, I don't want to know, I no need to know. then we dive to பேங்காக் போய்ட்டோம். உடனே நாங்க என்ன ஃளைட்ல வந்து பேங்காக் போயிட்டு ஒரு 3-4 நாள் பேங்காக் ஷாப்பிங் பண்ணனாங்க. சரிப்பா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் we can go anywhere we want. கடந்த மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் வந்து நாங்க லண்டன் போனோம். லண்டன் போறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி நாங்க யூரோப் போயிட்டோம். யூரோப் எல்லா நாடு we went to Germany, we went to Amsterdam, Austria, Italy, France and Switzerland. ஒரு 10-12 நாள் சுத்திட்டு அதுக்கப்புறம் லண்டன் டைமண்ட் ஃபாரம் போயிட்டு and come back. ஆல்மோஸ்ட் 25 நாள் வெளியூர் நாட்டிலே இருந்தோம். என்ன கம்பெனி கூப்பிட்டு வா, கார்டு பஞ்ச் பண்ணல, வா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணல, உன் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ் பண்ணல, உன் போனஸ் வெட்டற போறோம் அப்படின்னு கம்பெனி சொல்ல கிடையாது. that much of freedom. இன்னைக்கு நாங்க 10 AM கிளப்ல இருக்கோங்க. இன்னைக்கு சூரியன் கிழக்கு ஒதுக்கிதா மேற்கு ஒதுக்கிதா தெரியலங்க. நான் எந்திரிக்கிறப்ப சூரியன் நடுவுல இருக்கு. ஏன்னா 11 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். that much of freedom. இன்னைக்கு எங்க பிள்ளைங்களை நாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம். எங்க பிள்ளைங்க மெர்சிடிஸ் பென்ஸ்ல போய் இறங்குதுங்க ஸ்கூலுக்கு. நாங்களே போய் ஏத்திட்டு வரோம். எங்க காலங்கள்லாம் நடந்து போனோம். ஆனா எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு நாங்க போனோமாக்கா எங்க பிள்ளைங்க வாத்தியாரே ஒரு தனி ரெஸ்பெக்ட் எங்க பிள்ளைங்க மேல. எங்க பிள்ளைங்க ஏதாச்சும் டொனேஷன் வந்துச்சா அது நான் டொனேஷன் அப்படி பார்க்க மாட்டோம். 300-400 மலேசியா காசு கொடுப்போம். பிள்ளைங்க படிக்க பரவாயில்ல நல்லா வரும்னு. So we can give the best. You must know that poor people cannot help poor people. ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முடியாது. இப்ப நல்ல நடந்துச்சு இந்தியாவில். எல்லாம் டொனேஷன் பண்ண ஆசை தான் பட்டோம், கொடுத்தீங்க இல்லன்னு இல்ல, எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவு கொடுக்க முடியுது? இருக்கிறது தான் கொடுக்க முடியும். சட்டில தானே அகப்பையில வரும். லட்சக்கணக்கில் கொடுக்கணும்னு ஆசை, அது கூட பணம் நம்மளுக்கு வேணுமே. சோ இன்னைக்கு எதுக்கு பணம் வேணும்? முதல்ல சொன்னாங்க எங்களுக்கு பட்டம் பணம் பணம் பணம்னு பேயா அலைறானு. என்னமோ கீழே 100 வெள்ளி கண்ண பார்க்காத போற மாதிரி. பணம் வந்துங்க, அது பணமே எல்லாம் இல்ல.
இதை நீங்க ஒத்துக்கணும். பணமே எல்லாம் இல்லை, ஆனா பணம் இல்லாமல் ஒண்ணும் இல்லை. Money is not everything, but without money you can't do anything. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை மெடிக்கல் காலேஜ் போகணுமா, 2 லட்சம் 3 லட்சம் பணம் வேணும். அங்க போயிட்டு பணம் இல்ல ப்ரொஃபசர், எனக்கு நல்ல மனசு இருக்கு ஆனா பணம் இல்ல, என் பிள்ளைய எடுத்துக்கோனா உன் மனசை கொண்டு போய் அப்படின்னுவான். ஒரு பைபாஸ் வேணுமா, 50,000-60,000 ரூபாய் வேணும். எல்லாமே பணம் தானுங்க. ஆனா பணமே எல்லாம் இல்ல, பணம் இல்லாம அது நீங்க ஒத்துக்கணும். சோ வாழ்க்கையில வெற்றின்றது நாட் ஒன்லி மணி, நாட் ஒன்லி. நிறைய பேர் பெரிய பிசினஸ் மேன் இருக்கிறீங்க, நிறைய பேர் பெரிய பெரிய வியாபாரம் செய்யறவங்க, நல்ல பணம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து பணக்காரர்கள், they are rich men but not successful men. சக்சஸ்ஃபுல்னா என்ன அர்த்தம்?